One word answer. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கேஷுவலான விலாக்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது, நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த டேவை பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன பண்ணலாம், ஸோ அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு குட்டி பிளானர் மாதிரி போட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா எந்த வேலையுமே மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தள்ள ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வேணால் இருக்கட்டுமே, அந்த மீட் டைம் அப்படின்றது அந்த காஃபி குடிக்கிற ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். ஸோ அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு செம்ம காண்டாயிடுங்க. ஸோ அந்த டைமில் நான் மட்டும் என் தனிமை நானும் அந்த காஃபி மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நம்ம ஆசைப்படுறதுலாம் நடக்குமா சொல்லுங்கள்? கரெக்டாக நான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற டைமில் விவானம் எந்திரிச்சு வந்துடுவான். குழந்தைங்களுக்கு என்னமோ தெரியல, அம்மா பக்கத்தில் தூங்குற வரலையும் அவங்களும் தூங்குவாங்க. அம்மா அப்படி எந்திரிச்சு வந்துட்டு அவங்களும் பின்னாடியே வந்துடுவாங்க. பட் பரவாயில்ல, நான் காஃபி குடிக்கிறவங்களே என்னோட மாமியார் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எப்போவுமே நான் காஃபி குடிக்கிற டைமில் பக்கத்தில் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாதுனால அந்த டைமில் அவனுக்கும் கொஞ்சம் பால் கலந்து கொடுத்து உட்கார வச்சுருவேன் பக்கத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானும் என் மாமியாரும் உட்காந்து அப்படி பேசிட்டே இருந்தேன். இவர் நம்மளுக்கு ஊஞ்சல் ஆட்டுறாராம். ஸோ அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் உட்கார வச்சு ஆட்டுறது. அண்ட் மாமியார் ஹெல்த் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா ரெக்கவரி இருக்குது. மாமியாருக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, அவங்க சார்பாக நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம டெய்லர் கடைக்கு போகணுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷமாகவே துணியை ஸ்டிச் பண்ணவே கிடையாது, ரெடிமேடு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஷிரடி வேறு போயிட்டு வந்தோம் இல்லையா, அங்கே ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு சூட் கேஸில் போட்டுட்டு கிளம்பணும். என்னமோ ஊருக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நிறைய பேர் வெயிட் லாஸ் பற்றி கேட்குறீங்க இல்லையா. நான் 117 கிலோ இருந்தாங்க, இப்போ 97 கிலோ இருக்கேன். நான் ஆல்ரெடி வ்ளாகில் சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நிறைய சேஞ்ச் பண்ணணும். வெயிட் லாஸ் அப்படின்னு சாதாரணமான விஷயமே கிடையாது. 20 kgs அப்படின்றப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவாக போகிறப்போ அதை மாற்றுறதுன்றது ஒரு சத்தியமாக ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே இந்த கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேன். அதில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம 2 மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். தொண்டை கரகரன்னு இருக்கிறப்போ, கோல்டு இருக்கிறப்போ இதில் அழகாக பறித்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட்டு எங்கள் அம்மா பஜ்ஜி போட்டால் மட்டும்தான் பிடிக்கும், மற்றபடி அப்படியே சாப்பிட பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அந்த கோல்டெல்லாம் போகணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ என் ஃபேஸ் ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்ததுனால கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக இதை போடணும்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ அப்புறம் என் மாமியார் தான் எடுத்து கொடுத்தாங்க, இந்த கலர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரெட் கலர் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விவான் குட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுறான்றதுக்காக ஒரு சேஃப்டி லாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். கீழே வீட்டில் ஆல்ரெடி நம்ம போட்டு வந்தோம், பட் இங்கே இன்னும் போட ஆரம்பிக்கல. அதனால் திருப்பி ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லவ்லா பிராண்டோட சேஃப்டி லாக்ஸ் இது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ட்ராவையும் கீழே கதவையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுறான். என்னோட குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். எனக்கு வேறு இடமும் இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 2 பக்கம் உங்களுக்கு அந்த டேப் இருக்கும். அந்த டேப்பை மட்டும் நீங்கள் அழகாக விட்டுட்டிங்கன்னா இந்த லாக்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி இங்கே செட் பண்ண போகிறேன் சைடில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே ஓட்டுங்களோ அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு, டஸ்ட் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் கரெக்டாக அளவை பார்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுங்க. ஸோ அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ சின்ன குழந்தைங்க, இப்போ விவான் மாதிரி இருக்க சேட்டை பண்ணக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்டடியாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களை முன்னாடி அதை ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ட்ரிக்கை பார்த்துட்டாங்கன்னா அவங்க திருப்பி அதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இது எப்படி லாக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற தெரியாத மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே இது சூப்பராக ஒர்க் ஆகும்.
இந்த லாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ்க்கு வார்ட்ரோப்ஸ்க்கு அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து குழந்தைங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயே இதை ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா ரேவந்த் விவான் போனால் நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஓப்பன் பண்ணுறான் குட்டி ஃப்ரிட்ஜ்ன்றதால அங்கே ஒன்று வாங்கி ஃப்ரிட்ஜ்லேயும் நான் ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லாக்ஸ் வந்து நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லிங்க்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப் காமிச்சிருப்பேன். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது நான் எங்களோட லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினேன். ரத்னா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல அங்கே தான் வாங்கினேன். 18,500 ரூபாய். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் வெளியில் நமக்கு நிறைய வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு கொடுத்துக்கோ இல்லை திங்ஸ் வச்சு லாக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃபாகவே இருக்கும். இது வந்து மரம் கிடையாது. ஸோ இரும்பு பீரோ தான். ஸோ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நல்லா பெருசாக வைடாக இருக்கும். கொஞ்சம் வந்து கச்ச கச்சான்னு இருக்கிறதால உங்களுக்கு காட்டல. நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் அழகாக வந்து சேஃபாக லாக் பண்ணி லாக் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. நீங்கள் ரத்னா ஸ்டோர்ஸில் கேட்டு பாருங்கள். மைட் பி இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இந்த மாடல் கிடைக்குமான்னு கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டரில் கூட செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குங்க. நல்ல கனமாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன் இதை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கடைக்கு கிளம்பணும். ஸோ அதனால் மாமியார் கொஞ்சம் அவனை டைவர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான் என் கூடவே வரேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் வந்து இந்த இடத்துல நின்று அந்த ஃபுல்லாக வியூ பார்த்துட்டே இருப்பாங்க 2 பேருமே. அண்ட் ஈவினிங் வந்து சன்செட் ஆகிறப்போ இங்கே உட்காந்து சன்செட் பார்த்துட்டு இருப்பான் விவான்குட்டி. ஒரு நாள் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க மாமியார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க கூட விளையாடுறதுனால அவனுக்கு வந்து அந்த ஒரு பெரியவங்களோட அந்த அணைப்பு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்போவுமே நினைக்கிற விஷயம் அதுதான். ஸோ இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அது அவங்களோட இதுவே வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ வேலையாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ் பாட்டி தாத்தா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸிபிஷன் போயிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீக்கு. அப்போது அங்கே இருந்த ஒரே ஒரு கடை பார்த்திங்கன்னா செப்பல் கடை தான். அங்கே வாங்கின ஸ்லிப்பர்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மேலே கவர் பண்ணுற மாதிரி தான் போடணும். உள்ளுக்குள்ளே அந்த கால் வச்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் ரீசெண்டாக இப்போ சொன்ன விஷயம் அதுதான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த +N போட்ட சிம்பிள் இருக்கும் இல்லையா டாக்டர் செப்பல், அதை தான் யூஸ் பண்ணணுமா. இல்லைன்னா கால் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டெய்லர் கிட்ட துணி கொடுத்துட்டு எதிரில் ஒரு ஷாப் இருந்ததுங்க. 180 ரூபாய் ஒரு டிஷர்ட்னு சொன்னாங்க. ஸோ விமானுக்கு ஒரு 4 வாங்கினேன். அதே மாதிரி இந்த குர்த்தி நல்லா இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா காட்டன் குர்த்தி, சைஸ் பார்த்திங்கன்னா 3XL சைஸ். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. நான் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு சைஸ் கிடைக்குதுன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஒரு 4-5 டாப்ஸ் வச்சுருந்தாங்க, ஐ மீன் குர்த்திஸ் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த பாடி சூட் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் பாடி சூட் விவானுக்காக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி விவானுக்கு வாங்கிட்டு அப்புறம் ரேவந்துக்கு வாங்காமல் இருக்க முடியுமா. ஸோ அவனுக்கும் பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து ட்ராக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் விவான் குட்டிக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு வந்தோடனே என்ன கிஃப்ட்னு ஒரு ஆவலாக பார்த்துட்டு இருந்தான். இப்போ தான் சாப்பாடு ஊட்டி விட்டார் ஹஸ்பண்ட். ஸோ வாயெல்லாம் தொடச்சிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கண்ணை அவனே முடிப்பான். நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குறோமோ எந்த டப்பா நார்மலாக வேறு ஏதாவது டப்பா ஓப்பன் பண்ண கூட கண்ணை முடிப்பார். இப்போ அவனோட ரியாக்ஷன் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது இது? யார் இது? சொல்லிங்களா பார்த்தேன் கரெக்டாக பார்த்தவா வா சப்போஸ் ஸ்பைடர்மேன். ஏய் சூப்பராக இருக்கு பாரு. மாஸ்க் வாங்கிட்டு இருக்கு. என்னம்மா பாக்கெட்லாம் இருக்காது. விமானுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு செம்ம வந்து ஹாப்பியாக இருந்தது. இன்னும் அவ்வளோ என்ஜாய் பண்ணான் அந்த ட்ரெஸ்லாம். அவன் இதே மாதிரி தான் ரேவந்தும் என்ஜாய் பண்ணான் இதே வயசில். அதை நான் வீடியோ வச்சுருக்கேன், வேணா சில கருத்து ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வாங்கின ட்ரெஸ் பார்க்கலாமா. எனக்கு வந்து ஒரு 4 குர்த்தா வாங்கினேன். குர்த்தியா குர்த்தா, எனக்கு இது பெரிய கன்ஃபியூஷனுங்க, குர்த்தியா குர்த்தாவா அப்படின்ட்டு.
நாலுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஃபேப்ரிக் காட்டன் தான். அதனால் பார்த்திங்கன்னா 4 இல்லை 5 சாரி 5மே பார்த்திங்கன்னா ஈச் 445. இந்த ப்ளூ மட்டும் 545. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருந்தது. ரொம்ப சிம்பிளாக ஆஃபீஸ் வேர்க்கெலாம் போட்டுட்டு போகலாம், டிக்னிஃபைடாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறப்போ இல்லை நம்ம வந்து சொல்லுற ஆஃபீஸ் வேர்க்கெலாம் வந்து போட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா விவானுக்கு போட்டாச்சு. ரேவந்த் ஸ்கூலில் வந்தோடனே அவனுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கான். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்து டியூஷன் வேறு போனோம் அவன். ஸோ 2 பேரும் ஹைட் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், எங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ நேற்று ஃபுல்லாக பேக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 20 பேருக்கு வந்து கொரியர் நம்ம போட்டுருவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா உடனே கொரியர் போட்டு விட்டுருவோம். ஸோ நிறைய எக்கச்சக்கமான பல்கான ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்பேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து போட்டுட்டோன்னே வந்து ஒரு ½ hour வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சென்னை அப்படின்னா ஒரு நாளில் மேக்ஸிமம் போயிடுங்க. சம்டைம்ஸ் வந்து டிலே பண்ணுறாங்க கொஞ்சம் கொரியர் டைப் சைடில். வெளியூர் அப்படின்னா 2 to 3 நாள் ஆகும். அதே மாதிரி கொரியர் போன கையோடு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாளைக்கு நம்ம பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி நான் எல்லாத்தையும் வந்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் பிஸியாக போச்சு. அண்ட் மிஷினரி பற்றி கேட்குறீங்க, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.